சிறு பிள்ளைத்தனமாக பேசி வரும் ராகுல் இந்நாட்டை வழிநடத்த முடியுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி பேசினார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் தான் பேசும் கூட்டங்களில் குஜராத்தின் வளர்ச்சியை வெறும் காற்றடைத்த பலூன் என்றும் அந்த பலூன் வெடித்து சிதறும் என்றும் கூறி வந்தார். மகாராஷ்டிராவில் திங்களன்று பேசிய ராகுல் குஜராத்தின் வளர்ச்சியை மீண்டும் கிண்டல் செய்தார். தொழிலதிபர் அதானிக்கு குஜராத் அரசு ₹1 நிலம் வழங்கியதாகவும் ₹1 மிட்டாய்தான் வாங்க முடியும் என்றும் அதனால் குஜராத் அடைந்திருப்பது மிட்டாய் மாடல் வளர்ச்சி என்றும் ராகுல் கூறினார். ஜார்க்கண்டில் செவ்வாயன்று நடந்த கூட்டத்தில் ராகுலின் கிண்டலுக்கு மோடி பதிலடி கொடுத்தார். பாரதிய ஜனதா தலைவர்கள் நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை பற்றி பேசும்போது ராகுலோ சிறு பிள்ளையைப் போல விளையாட்டுத்தனமாக பேசி வருகிறார் என்று சாடினார். முதலில் பலூன் பலூன் என்று பேசி வந்த ராகுல் இப்போது மிட்டாய்க்கு மாறிவிட்டதாகவும் கூறிய மோடி, பலூனுடன் விளையாடும் வயது தனக்கில்லை என்றும் சிறு பிள்ளைத்தனமாக பேசும் நபர் நாட்டுக்கு வேண்டுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறினார். अब इसको मैं क्या करूं बताइए। अब मेरी तो उम्र नहीं है कि मैं गुब्बारे से खेलूं, मेरी तो उम्र नहीं है मैं टॉफी के खेल खेलूं। अब भाई बहनों, निर्णय आपको तय करना है कि आपको गुब्बारे से खेलने वाले चाहिए कि टॉफी के लिए तड़पने वाले लोग चाहिए, देश को तय करना है. ரிமோட் கண்ட்ரோலால் இயக்கப்படும் அரசு நாட்டுக்கு தேவையில்லை என்று காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசை சாடிய மோடி, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வலிமையான அரசுதான் நமது நாட்டுக்கு தேவை என்றும் கூறினார்.